டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நல்லதொரு தருணத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பும் முக்கியமான விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, நாம் உள்மனதினுடைய ஆற்றலை நல்ல முறையிலே புரிந்து கொண்டு செயல்படுகின்ற போது வாழ்விலே நாம் வெற்றியாளர்களாக திகழ்வோம் என்பதை அறுதியிட்டு கூற முடியும். ஒருவர் தன்னுடைய பணத்தை எல்லாம் இழந்து விடுகின்றார். மேலை நாட்டிலே இது போன்று நடைபெறும். பணத்தை எல்லாம் இழந்துவிட்டு வீடையும் விற்று அவர் தங்குவதற்கு இடம் இல்லாமல் காரில், அவர் வாங்கியிருக்க கார் மட்டும் கையில் இருக்குது, அதிலே படுக்கிறது. எங்கேயாவது கேஸ் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க, அங்கே பெட்ரோல் பங்க்கு, அந்த இடத்துல போய் குளிக்கிறது. அப்படி இருக்கார். அடுத்த 6 மாதத்திலே அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரராக மாறுகின்றார். ஒருவர் க்ரானிக் டிசீஸில் ஒரு லேடி இருக்காங்க. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரியான தீர்வு கிடைக்கல. இந்த சீக்ரெட் போன்ற புத்தகங்களை படிக்கிறாரு. ஆளுமை பேரை வளர்த்து கொள்ளக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறார். ஓரிரு மாதங்களில் ரொம்பவும் ஃபிசிக்கலி ஷீ இஸ் ஃபிட், என்டியூரன்ஸ் பவர் டெவலப் ஆகுது. மலை ஏறும் பயிற்சி எல்லாமே பண்ண முடியுது. சாதாரணமாக நடக்கவே சிரமப்பட்ட அவங்க வந்துட்டு மராத்தான் போன்ற இதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வராங்க. ஒருவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார், ஆங்ஸைட்டி ப்ராப்ளம், என்ன தூக்க மாத்திரை சாப்பிட்டாலும் தூக்கம் வரல. அப்படி இருக்கவங்க திடீர்னு சில மாதங்களுக்கு பிறகு ஒரு பேபி ஸ்லீப்பிங்னு சொல்லுவாங்க. பேபி எப்படி ஆளுக்கு அப்படியே ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகுதோ, படுத்த உடனே அந்த மாதிரி தூங்குறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கும்போது, அவர்கள் எல்லோரும் மேற்கொண்டது என்ன என்று பார்க்கும்போது, உள்மனதை வசியம் செய்தார்கள். உள்மனதோடு நல்ல முறையிலே தொடர்பை வளர்த்து கொண்டு உள்மனதை இயக்குவதற்கான பயிற்சியிலே ஈடுபட்டு வெற்றி பெற்றார்கள். அதன் விளைவாக வாழ்விலே மாற்றமும் ஏற்றமும் ஏற்பட்டது. நாம் நம்முடைய உள்மனதை எப்படி கையாள்வது என்று நாம் தெரிந்து கொள்கின்ற போது, உள்மனதோடு சரியான முறையிலே தொடர்பு கொள்ளும் போது எதை எண்ணுகின்றோமோ அதை நிச்சயமாக நாம் அடைய முடியும். அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரின் அப்படின்றார். நினைச்சதை அடைகிறது சுலபம், ஆனால் அதே நினைவோடு இருந்து நாம் முயற்சி பண்ணணும். அதற்கு நாம் உள்மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். உள்மனதிற்கு நாம் பயிற்சி அளிப்பதற்காக சரியான தருணம் எது என்று பார்க்கும்போது, இரவிலே உறங்குகின்ற போது நாம் உள்மனதை நேர்த்தியான முறையிலே உயர்ந்த எண்ணங்களை பதிவு செய்துவிட்டு உறங்க வேண்டும். அதிகாலையிலே எழுந்திருக்கும் போது மேலான ஆற்றலை வெளிப்படுவதாக நம்முடைய முக்கியமாக நன்றியை தெரிவித்து நாம் எழுந்திருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 என்று கூற வேண்டும். டோட்டலாக சரணாகதி, சரண்டர். அந்த சரண்டர் ஆகிறது என்னென்னா, அப்படியே கீழே விழுந்து கும்பிடுறது மட்டும் அல்ல, சரண்டர் ஆகிறது என்பது இந்த மகத்தான சக்தி, மகோன்னத சக்தி தான் இருந்து இயக்கிறது, நம்மளை எல்லாரும் இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பணிவோடு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் சரண்டர். நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு கிராட்டிடியூடை வெளிப்படுத்தணும், அப்புறம் டோட்டல் சரண்டர் ஆகி ப்ரே பண்ணணும். அப்படி ப்ரே பண்ணும்போது காலையிலும் இரவிலும் செய்து கொண்டே வருகின்ற போது வாழ்க்கை சூழல் மாற ஆரம்பிக்கும். அப்படி வாழ்க்கையிலே புறச்சூழல் மாற ஆரம்பிப்பதோடு அதற்கான முக்கிய காரணம் என்ன என்று பார்க்கும்போது, நம்முடைய உள் சூழல் மாறி இருக்கிறது. நம்முடைய உள்மனதினுடைய இயக்க வேகத்திலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. உள்மனதிலே அற்புதமான ஆற்றல் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது என்ற அர்த்தம். அப்படி உள்மனதிலே அதிகமான ஆற்றல் அதிகரிக்கும் போது நாம் அழுத்தமாக நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறிவிடும். ஆகையால் நாம் நமக்கு உடம்பு சரியில்லைனாலும், பொருளாதாரத்திலே சிக்கல் இருந்தாலும், உறவுகளிலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினாலும், முதலிலே நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று பார்க்கும்போது உள்மனதிலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும். உள்மனதிலே மாற்றத்தை உருவாக்குவதன் மூலமாக கொடிய பகையை நட்பாக மாற்ற முடியும். உள்மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக பொருளாதார நெருக்கடி என்பது போய் abundant of wealth என்பதாக மாறும்.
உள்மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் போது நோய்க்கிருமிகள் எல்லாம் நீங்கி உடலிலே நல்ல வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்று பாரதி குறிப்பிடுவது போல உடலிலே நல்ல தேக ஆரோக்கியம், நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆகையால் அன்புமிக்க ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, வெளியிலே யாரையும் நாம் குறை கூறாமல், காரணங்களை வெளியிலே தேடாமல், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று வெளியிலே தேடுவதை தவிர்த்து நம்மை ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றிக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சுய பரிசீலனை செய்து, சுய சோதனை செய்து நம்மை நாம் வெற்றி கொள்ளுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார ஏற்றம் ஏற்படும், உடலிலே ஆரோக்கியம் அதிகரிக்கும், உறவுகள் மேம்படும், உற்சாகமும் புத்துணர்வும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும். எனவே அன்புமிக்க ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நல்ல நூல்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், நல்ல நண்பர்களோடு நல்ல விஷயங்களை கலந்துரையாடுங்கள். உள்மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அதிகாலை நேரம் சொன்னேன் அல்லவா, அதே போல மாலையிலே சந்தி என்று சொல்வார்கள். அந்த சந்தியிலே உட்கார்ந்து அல்லது அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே மேலான எண்ணங்களை விதைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது ஒரு வெள்ளைத்தாளிலே தொடர்ந்து நல்ல கருத்துக்களை எழுத ஆரம்பிக்க வேண்டும். அதை லிகித ஜபம் என்று சொல்வார்கள். அந்த லிகித ஜபத்தை நாம் தொடர்ந்து செய்கின்ற போது ஒரு ட்ரையாங்குலர் மாதிரி போட்டுறணும். லெஃப்டில் 3, மேலே 6, ரைட்டில் 9 போட்டுட்டு அந்த பெரிய ட்ரையாங்குலருக்குள்ளே நம்ம எதை அடைய நினைக்கிறோமோ அதை எழுத ஆரம்பிக்கணும். அந்த 3, 6, 9 போட்டு அப்படி எழுதும்போது 48 நாட்கள் எழுதும்போது அது உடலிலும் மனதிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி வெற்றி வாய்ப்பை உருவாக்கும் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் அனைவரும் வெற்றியாளர்களாக திகழ வேண்டும் என்று, எல்லாம் வல்ல இறையருள் அதற்காக துணை புரியும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.